வணக்கம். என்னங்க முதல் பார்ட் பார்த்தீங்க. இது 2வது பார்ட்டு தாங்க. குழந்தைகளின் கைவண்ணம். குட்டீஸ் எவ்ளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க இல்லையா? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்ன்னு சின்ன வயசுல பாட்டு படிச்சிருப்போங்க. ஸோ அது சம்மந்தமானது தான் இது. பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல வந்து இவ்ளோ கீ செயின் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஹாபீஸு. அந்த ஹாபீஸ் வந்து நல்ல விதமா இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அந்த பொருள் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அதுவே கெட்டதா இருந்தா நெறைய ப்ராப்ளம் தான் இல்லைங்களா? ஸோ குழந்தைங்கள இந்த வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஹாபின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, பெத்தவங்க அதுக்கு தகுந்தா மாதிரி எல்லாமே குழந்தைங்களுக்கு வாங்கி குடுக்குறோம். இதெல்லாம் வந்து அவங்க அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு பெத்தவங்க தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே. இது வந்து விளக்கு பூஜை வருதுல்லங்க. அதுக்காக விளக்குலாம் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இது வந்து பிரின்சிபலும் செம்மையா அப்ரிஷியேட் பண்ணிட்டுருந்தாங்க. பசங்க வந்து பண்ணதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணிட்டுருந்தாங்கங்க. அப்ப நானும் போயிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டுருந்தேன். நான் இது பார்த்தீங்கன்னா, கீ செயினு, ஸ்டாம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து கைவினை பொருட்களும் குட்டீஸே பண்ணியிருந்தாங்கங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. நானும் ஒரு டாட்டூ போட்டிருந்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிவிவியூ சொல்லிட்டு. ஸோ உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்றது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களாங்க? எனக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து என்ன திறமை இருக்குன்னா வந்து, நான் எல்லார்கிட்டயும் வந்து நல்லா பொலைட்டா பேசுவேன். யாருக்காவது ஏதாவது கஷ்டம், கவலை இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுவாங்கங்க. சொன்னாங்கன்னா, அவங்களோட கவலை எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைன்றது இருக்கும். எங்க அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டு அவ்வளோ கிளீனா வச்சிருந்தாங்கங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. இது வந்து என் பொண்ணு பண்ண கம்பலுங்க. அப்புறம் நெயில் ஆர்ட் எல்லாமே பண்ணியிருந்தா. அவ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட்டா ஷோ பண்ணி வைக்கல. அதுதான் பண்ணியிருந்தா. இது வந்து நாங்க வீட்ல வந்து ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்பேரியம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. 2 குட்டீஸும் ஹெர்பேரியம் பண்ணியிருந்தாங்க. பசங்க வந்து ஸ்கூல் போனா வீடியோ, ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்களே. சரிங்களா? அதனால தான் நான் சரியா அவங்களே எடுக்கறதில்ல. சரி ஒருத்தருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஃபோட்டோ பிடிக்கிறதும் சில பேருக்கு நெறைய இன்ட்ரெஸ்ட் தான் இல்லைங்களாங்க? ஸோ அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். ஒவ்வொருத்தரோட கைத்திறமை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அத செஞ்சாலே வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ்ஸுன்றதே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் டிப்ரெஷன்ல யாருமே போமாட்டாங்க. இந்த பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண ஃபோனு, நம்ம சின்ன பசங்களா இருந்தப்ப யூஸ் பண்ண ஃபோன்லாம் நெறைய பேருக்கு அவங்களோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து பழைய ரூபா நோட்டுலாம் இருந்ததுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஓட்டனா, அதுக்கப்புறம் காலனா இந்த மாதிரி காசுலாம் இருந்தது. நீங்க இதில மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. உங்க பசங்களோட ஸ்கூல்ல நடக்கிற பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ஷன்ஸ்க்கு என்னலாம் நீங்க பண்ணீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க பசங்களுக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதும் சொல்லுங்க. சரிங்களா? நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. பெயிண்ட்லாம் பண்ணியிருந்தாங்கங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. அத டிஸ்ப்ளேவும் சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க. இது வந்து குட்டீஸோட அவ்வளோ உழைப்புங்க. டிவி, ஃபோனு இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி திறமைலாம் மறைஞ்சு போயிடுது இல்லையா? அதனால யாருமே அவங்கவங்க திறமைய விட்டுடாதீங்கங்க. சில கேம்ஸும் பண்ணி வச்சிருந்தாங்க பசங்க. புக்ஸ்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் இருந்தது. இப்ப யாருமே புக்க பார்க்கறது இல்லங்க. எல்லாமே ஃபோன பார்க்கவே ஆரம்பிச்சுட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபோனு, டிவி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு கை குடுக்குறது இந்த ஸ்கூல் தாங்க. இந்த மாதிரி நெறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து குடுத்துருந்தாங்க. புக்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்க சூப்பரா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் சிலதெல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க. இங்க தாங்க அந்த மாரிலாம் பார்த்துருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இறகுலாம் இருக்குல்ல, அத வச்சு பண்ற மாரி, சிப்பி வச்சு பண்ற மாதிரி எல்லாமே வந்து ஹாபீஸ் டேக்கு சூப்பரா ஹெர்பேரியம் பண்ணியிருந்தாங்கங்க. பார்க்க செமையா இருந்தது. குட்டீஸும், பேரண்ட்ஸும் சேர்ந்து அவங்களோட உழைப்ப குடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா வந்திருந்ததுங்க. நெறைய பொருள் வித்தியாசமா இருந்தது. நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்டின்னா. சிறுதானியத்தில இப்படிலாம் பண்ண முடியுமா? அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுங்க. ஸோ குட்டீஸ் வந்து நம்ம கூடவே வளரும்போது தான் அவங்களுக்கு லைஃப்னா என்னன்றது புரியுது. இந்த எப்படிலாம் நடந்துக்கணும், எந்த மாரிலாம் பண்ணணுன்றது தெரியுதுங்க. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.